முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்று தலைமைச் செயலகத்தில் 2013-2014 கல்வியாண்டில் தமிழை ஒரு பாடமாக கொண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வுகளில் மாநில அளவில் முதல் இடங்களை பெற்ற 42 மாணவ மாணவிகளுக்கு 11 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். தமிழகத்தில் அனைத்து மாணவ மாணவியரும் கல்வியில் சிறந்து விளங்கிடவும் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை எய்திடவும் கல்வி கற்பதற்கு வறுமை ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்ற உயரிய நோக்கிலும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு கட்டணமில்லா கல்வி, பேருந்து பயண அட்டைகள், மிதிவண்டிகள், சீருடைகள், பாட புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள், மடிக்கணினி, கல்வி உபகரணப் பொருட்கள், காலணிகள், இடைநிற்றலை குறைக்க ஊக்கத்தொகை போன்ற பல்வேறு ஆக்கப்பூர்வமான திட்டங்களை சீரிய முறையில் செயல்படுத்தி வருகிறது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் வழிகாட்டுதலின் பேரில் தேவைக்கேற்ப ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டு அனைத்து பள்ளிகளிலும் தரமான கல்வி வழங்கப்பட்டதால் கடந்த 3 ஆண்டுகளாக 12 மற்றும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் தேர்ச்சி சதவிகிதம் படிப்படியாக உயர்ந்து 2014ஆம் ஆண்டு பொதுத் தேர்வில் முறையே 90.6 மற்றும் 90.7% எட்டி ஒரு சரித்திரம் படைக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாட்டின் பள்ளி கல்வித்துறையின் வரலாற்றில் முத்திரை பதிக்கும் விதத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவ மாணவியர் முதன்முறையாக முதல் 3 இடங்களை பெற்றுள்ளனர். பள்ளி கல்வித்துறை, சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, வனத்துறை, பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை ஆகிய 6 துறைகளால் நடத்தப்படும் பள்ளிகளில் பயின்று 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் தமிழை மொழி பாடமாக கொண்டு மாநில அளவில் 42 மாணவ மாணவியர் முதலிடத்தையும், 184 மாணவ மாணவியர் 2ஆம் இடத்தையும், 382 மாணவ மாணவியர் 3ஆம் இடத்தையும் பெற்றுள்ளனர். ஆண்டுதோறும் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்புகளில் தமிழை ஒரு பாடமாக கொண்டு அரசு பொதுத் தேர்வுகளில் அதிக மதிப்பெண்களை பெற்று மாநில அளவில் முதல் 3 இடங்களை பெறும் மாணவ மாணவியர்களுக்கு ரொக்க பரிசுகள், பாராட்டுச் சான்றிதழ்கள் வழங்கி அவர்களின் மேற்படிப்புகளுக்கான செலவினையும் தமிழக அரசே ஏற்றுக்கொள்கிறது. 2013-2014 கல்வி ஆண்டில் 10ஆம் வகுப்பில் தமிழை ஒரு பாடமாக கொண்டு அரசு பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதலிடத்தை பெற்ற 19 மாணவ மாணவிகளுக்கு தலா 25,000 ரூபாய் ரொக்க பரிசுகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வழங்கினார். மேலும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் இயங்கும் பள்ளிகளில் பயின்ற மாணவ மாணவியர்களுக்குள் மாநில அளவில் முதலிடத்தை பெற்ற 3 மாணவ மாணவிகளுக்கு தலா 10,000 ரூபாய் ரொக்க பரிசு, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் இயங்கும் பார்வையற்றோருக்கான பள்ளிகளில் பயின்ற மாணவ மாணவியர்களுக்குள் மாநில அளவில் முதலிடத்தை பெற்ற மாணவன் மற்றும் செவித்திறன் குறைந்தோருக்கான பள்ளிகளில் பயின்ற மாணவ மாணவியருக்குள் மாநில அளவில் முதலிடம் பெற்ற மாணவி ஆகியோருக்கு தலா 25,000 ரூபாய் ரொக்க பரிசு, சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறையின் கீழ் இயங்கும் அரசு குழந்தைகள் காப்பகங்கள் மற்றும் அரசு சேவை இல்லங்களில் பயின்ற மாணவ மாணவியர்களுக்குள் மாநில அளவில் முதலிடத்தை பெற்ற 2 மாணவிகளுக்கு தலா 5,000 ரூபாய் ரொக்க பரிசு, வனத்துறையின் கீழ் இயங்கி வரும் பள்ளிகளில் பயின்ற மாணவர்களுக்குள் மாநில அளவில் முதலிடத்தை பெற்ற மாணவன் மற்றும் மாணவிகளுக்குள் மாநில அளவில் முதலிடம் பெற்ற மாணவிக்கு தலா 25,000 ரூபாய் ரொக்க பரிசு என ஆக மொத்தம் 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதலிடத்தை பெற்ற 28 மாணவ மாணவிகளுக்கு 6,15,000 ரூபாய் ரொக்க பரிசு. 2013-2014 கல்வி ஆண்டில் 12ஆம் வகுப்பில் தமிழை ஒரு பாடமாக கொண்டு அரசு பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதலிடத்தை பெற்ற மாணவிக்கு 50,000 ரூபாய் ரொக்க பரிசு, பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் கீழ் இயங்கும் பள்ளிகளில் பயின்ற மாணவர்களுள் மாநில அளவில் முதலிடத்தை பெற்ற மாணவன் மற்றும் மாணவியர்களுள் மாநில அளவில் முதலிடத்தை பெற்ற மாணவிக்கு தலா 50,000 ரூபாய் ரொக்க பரிசு, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் இயங்கும் பள்ளிகளில் பயின்ற மாணவ மாணவியர்களுக்குள் மாநில அளவில் முதலிடத்தை பெற்ற 2 மாணவிகள் மற்றும் 1 மாணவருக்கு தலா 10,000 ரூபாய் ரொக்க பரிசு, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் இயங்கும் பார்வையற்றோருக்கான பள்ளிகளில் பயின்ற மாணவ மாணவியர்களுக்குள் மாநில அளவில் முதலிடத்தை பெற்ற மாணவி மற்றும் செவித்திறன் குறைந்தோருக்கான பள்ளிகளில் பயின்ற மாணவ மாணவியர்களுக்குள் மாநில அளவில் முதலிடம் பெற்ற 2 மாணவிகள் ஆகியோருக்கு
தலா 50,000 ரூபாய் ரொக்க பரிசு, சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறையின் கீழ் இயங்கும் அரசு குழந்தைகள் காப்பகங்கள் மற்றும் அரசு சேவை இல்லங்களில் பயின்ற மாணவ மாணவியர்களுக்குள் மாநில அளவில் முதலிடத்தை பெற்ற 2 மாணவிகளுக்கு தலா 6,000 ரூபாய் ரொக்க பரிசு, வனத்துறையின் கீழ் இயங்கி வரும் பள்ளிகளில் பயின்ற மாணவ மாணவியர்களுக்குள் மாநில அளவில் முதலிடத்தை பெற்ற 1 மாணவி மற்றும் 2 மாணவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் ரொக்க பரிசு என 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதலிடத்தை பெற்ற 14 மாணவ மாணவிகளுக்கு 4,92,000 ரூபாய் ரொக்க பரிசு என மொத்தம் 2013-2014 கல்வியாண்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வுகளில் மாநில அளவில் முதலிடங்களை பெற்ற 42 மாணவ மாணவிகளுக்கு 11,07,000 ரூபாய்க்கான ரொக்க பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வழங்கி மாணவர்கள் அனைவருக்கும் தமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு அவர்கள் அனைவருக்கும் மிக ஒளிமயமான எதிர்காலம் அமைய வேண்டும் என்றும் வாழ்த்தினார். அனைவருக்கும் மிக ஒளிமயமான எதிர்காலம் அமைய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இந்நிகழ்ச்சியில் சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை அமைச்சர் திருமதி ப. வளர்மதி, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் திரு என். சுப்பிரமணியன், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு கே. சி. வீரமணி, வனத்துறை அமைச்சர் திரு எம். ஆனந்தன், பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு எஸ். அப்துல் ரஹீம், தலைமைச் செயலாளர் திரு மோகன் வர்கீஸ் சுங்கத், தமிழ்நாடு அரசு ஆலோசகர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன், பள்ளி கல்வித்துறை முதன்மை செயலாளர் திருமதி த. சபிதா மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவிடமிருந்து ரொக்க பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை பெற்றுக்கொண்ட மாணவ மாணவிகள் தங்களை பாராட்டி ரொக்க பரிசு வழங்கி ஊக்குவித்தமைக்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தங்களது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர்.